ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். கத்திரிக்காயில் நம்ம நிறைய ரெசிபி செய்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 250 கிராம் கத்திரிக்காய் இலசாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நல்ல தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்து, கூடவே 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து இதை ஒரு முறை கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்ததும் அது கூடவே 1/2 ஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்து அதையும் ஒரு முறை கலந்து விட்டுருவோம். சாதாரணமாக இந்த கத்திரிக்காய் ஒரு ரா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்காகவே இந்த பூண்டை துருவி சேர்க்குறோம். இப்போ நல்லா அந்த பூண்டோட வாசனை கத்திரிக்காயில் இறங்கியாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துகிட்டு கத்திரிக்காய் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கப்பு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் லேசாக வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு, துருவின பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லாட்டி இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி துருவியோ சேர்த்தா இந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து வதக்கி விட்டுருவோம். வதக்கியாச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். இப்போ 1 கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து அதையும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு குழச்சி அப்படியே வதக்கி விட்டுருவோம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது 1/2 கப்பு தயிரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் நல்லா கலந்து வந்த பிறகு இதில் 1 கப்பு தண்ணியை சேர்த்து இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவு பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாகிட வேண்டாம். இப்போ இது கூடவே நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காயில் இந்த மசாலாலாம் நல்லா ஊறி வரட்டும். இதோ பாருங்கள், நல்லா கொதித்து ஊறி வருது. இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாக்கா நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக கண்ணை பறிக்கிற கலரில் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பவுமே கத்திரிக்காய் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் ஒரே மாதிரி ஸ்டைலில் பண்ணுவோம். புளி நம்ம கரைச்சி ஊற்றுவோம். ஆனால் இந்த மாதிரி தயிர் சேர்த்து நம்ம அந்த தொக்கு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே. இது நம்ம ப்ளைன் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல சுட சுட. என்னடா இது எண்ணெய் அதிகமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த தொக்கு அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம கலந்து இந்த பரட்டி தரும்போது அந்த எண்ணெய் அப்படியே அந்த சாதத்தோடு அப்படியே கலந்து காம்பன்சேட் ஆகிடும். அதனால் அந்த எண்ணெய் அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் குறைச்சல வேணும், நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த சூப்பரான நல்ல ஸ்பைசியான கத்திரிக்காய் தொக்கை
ரொம்ப ஈஸியான கத்திரிக்காய் தொக்கை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.